சென்னை ராமாபுரத்துக்கு தான் வந்து அப்படியே ஃபுல் செட்டுமே பார்த்தீங்கன்னா வெறும் 4850 ரூபாய் மட்டும்தான். இரும்பு அடுப்பு எடுக்கிற ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட வெறும் 6850 ரூபா ஃபுல் செட்டு. உங்களுக்கு ஜூஸ் ஸ்டால் ஆஃபர் போயிட்டு இருக்கு. 3க்கு 2 வந்து உங்களுக்கு 12500 ரூபா. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 2250 ரூபா பந்து டேபிள். இதுல வந்து ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6500 ரூபாயில இருந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ராமாபுரத்துக்கு தான் வந்திருக்கோம். ஒரு சின்னதாக ஒரு டீ கடை வைக்க போறீங்க, ஒரு சின்னதாக ஒரு டிஃபன் கடை வைக்க போறீங்க, பெரிய லெவலில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலே வைக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு எல்லா பொருட்களும் வாங்குறதுக்கு நம்ம ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய KS&Coக்கு தான் வந்திருக்கோம். இந்த KS&Coல வந்து பாருங்க, எல்லா பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு கட்டிங் டேபிள்லேருந்து ஒரு பரோட்டா ஸ்டால்லேருந்து பெரிய பெரிய அடுப்புலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோவை ஆரம்பத்தில் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ராமாபுரம் அரச மரம் வந்துட்டீங்கன்னா விருகம்பாக்கம் போகிற ரோடுக்காக வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் KS&Co நம்ம கடை. நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு ரோட் சைடில் ஒரு ஷாப்பு சின்னதாக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10,000 15,000 பட்ஜெட்லன்னா அதுலேருந்து ஒரு ஒயிட் ரேஞ்ச் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா போட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னா அது வரைக்குமான பொருள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ கடை, ஜூஸ் கடை, சாட் கவுண்டர் இருக்குது. இல்லை எல்லாத்துக்குமே தனித்தனியான போட்டு வச்சுருக்க காம்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆஃபர் பார்க்க போகிறோம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையோ ஒரு ஜூஸ் கடையோ இல்லை ஒரு ஹோட்டலேவோ நான் பட்ஜெட்ல ரொம்ப பட்ஜெட்ல ஆரம்பிக்கிறேன், ஒரு சின்னதா ஒரு டேபிள் போதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு இதா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 டைனிங் டேபிள் செட்னு. முன்னாடி சொன்ன மாதிரி டீ கடை, ஜூஸ் கடை, ஒரு சின்னதா ஒரு ஹோட்டல் வந்து இடம் நெருக்கடியா இருக்கு அந்த மாதிரி ஐட்டம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 சேரு, வெப் சேரு, 3க்கு 2 டைனிங் டேபிள், அதாவது 3க்கு 2 கல்லு, அதுக்கு தேவையான MS ஃப்ரேம். அப்படியே ஃபுல் செட்டுமே பாத்தீங்கன்னா வெறும் 4850 ரூபாய் மட்டும்தான் நம்ம கடையில. இது மட்டும் இல்ல, நான் ஹோட்டல்ல கொஞ்சம் பெரிய டேபிளா போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க 3.5க்கு 2 1 இன்ச் பைப்பு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் சேர் எல்லாமே பாத்தீங்கன்னா புதுசா இருக்கும் நம்ம கிட்ட. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7250 ரூபாய் வரும். 7250 ரூபா. இல்ல ஸ்டீல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ள வேணும் அந்த மாதிரி கேக்குறீங்கன்னா இந்த மாதிரி 3/4 இன்ச் பைப்பு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே தான் 3.5க்கு 2 செட்டு 6850 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். இப்போ இல்ல நம்ம 3க்கு 2 செட்டு எனக்கு ஸ்டீல் ஃப்ரேம் போட்டு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க பட்சத்துல உங்களுக்கு அதே போல 3க்கு 2ல வந்து உங்களுக்கு அது MS ஃப்ரேம் 4850. அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு SS ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 5850 ரூபாயில வந்துட்டு நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுப்பு ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் பாக்கணும்னா சைனீஸ் அடுப்பு ஐட்டம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6850 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் SS, அதாவது நீங்க ஒரு இரும்பு அடுப்பு எடுக்கிற ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா கூட வந்துட்டு 1000 ரூபாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டீல்ல எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம கிட்ட ஸ்டீல். ஆமா, வெளியே எங்க போய் எடுத்தாலுமே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8000 ரூபாய்க்கு மேலதான் உங்களுக்கு நீங்க விசாரிச்சு பார்த்து கூட நம்மகிட்ட வந்து எடுத்துக்கலாம். நீங்க நம்ம கிட்ட வெறும் 6850 ரூபாய் ஃபுல் செட்டு. நீங்க அப்படியே போய் கொண்டு போய் கேஸை பத்த வச்சு நீங்க அடுப்பு பத்த வச்சு நீங்க ஆரம்பிச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 9850 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் கவர் அடுப்பு வந்து இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் கவர் பிளைனா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல கவர், கீழே கவர், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் எல்லாமே அந்த இதுவும் அப்படிதான் ஃபுல் செட் பர்னர் கிட்ட எல்லாம் செட்டா சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 9850 ரூபாய் மட்டும்தான் நம்ம கிட்ட ஆனோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு சன் பிராண்ட் வேணாம், கொஞ்சம் பிராண்ட் ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாவே இருந்தா போதும், நான் பட்ஜெட்ல தான் ஆரம்பிக்கிறேன்னா இந்த மாதிரி இட்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் 395 ரூபாய் கிலோ. அதுவும் நம்ம போட்டு தந்துருவோம். இந்த இது வந்துட்டு பாத்தீங்கன்னா லோடு வரப்போ லோட பொறுத்துதான் இந்த ஆஃபர். இந்த வெப்சேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வெளியே போய் எங்க எடுத்தாலுமே 800 900 கம்மி கிடையவே கிடையாது. நிறைய பேர் விசாரிச்சிருப்பாங்க, இல்ல யாருக்கும் இது தெரியாதுன்னா நீங்க வந்து மார்க்கெட் ஃபுல்லா விசாரிச்சுட்டோ இல்ல நீங்க ஆன்லைன்ல விசாரிச்சுட்டு கூட அதுக்கப்புறமா நம்ம கடைக்கு வாங்க. உங்களுக்கு அது என்ன கிடையாது. நம்ம கடையில வெறும் 685 தான் ஹோல்சேல் ரேட்னு. சரி, இப்போ 50 100 எடுத்தாதான் அந்த ரேட் தருவீங்களா? கிடையாது. ஈச் சிங்கிள் பீஸ் நீங்க எடுத்தாலுமே கூட நான் 685 நான் உங்களுக்கு பார்த்து எடுத்துக்கலாம். ஆமா, சிங்கிள் பீஸ் எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 685 நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். நம்ம பெரிய கடையா இருக்கு, ஒண்ணு தரமாட்டாங்க, நீங்க அதெல்லாம் நினைக்க வேணாம். நீங்க ஒரு ஸ்பூன் கொண்டுனா கூட நீங்க வந்து நம்ம கடையில எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ட்ராலி, வேஸ்ட் ட்ராலிலாம் பாத்தீங்கன்னா வெளியில இந்த பிளாஸ்டிக்ல போட்டு அந்த மாதிரி எடுப்பாங்க. அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8000 ரூபாய் அந்த மாதிரி வரும். நம்ம கிட்ட ஸ்டீல் 202 கிரேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டப்பு வச்சு ஃபுல் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா 202 கிரேட்ல ஸ்டீல்ல போட்டு தருவோம் நம்ம. இதுவே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 8500 ரூபா தான். கூட 500 ரூபாய் போட்டா நீங்க பிளாஸ்டிக் விட்டுட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டாண்டிங் டேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது தந்துருந்தாங்க பாத்தீங்கன்னா அது போல பிளைவுட்ல போட்டு தந்துட்டு இருக்கோம். MS ஃப்ரேம் போட்டு பிளைவுட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4850 இருந்து இது ஸ்டார்டிங் ரேட்டு. சைஸை பொறுத்து நீங்க என்ன சைஸ் கேக்குறீங்க அதுக்கேற்ற போல சைஸுக்கு உங்களுக்கு ரேட் வரும் அந்த போல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சம்மர் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ஸ்டால் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஜூஸ் ஸ்டால் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 4க்கு 2 சைஸ் வரும். 3க்கு 2 வந்து உங்களுக்கு 12500 வரும். அதுவே 4க்கு 2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16500 வரும். அதே போல சாட் கவுண்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா 3க்கு 2 16500 வரும். அதே போல சைஸுக்கு ஏற்ற போல நம்ம செஞ்சு 7 அடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல செஞ்சு தரலாம். ஜூஸ் ஸ்டால், டீ ஸ்டால் எல்லாமே
அதுக்கப்புறம் டீ ஸ்டால் பாத்தீங்கன்னா இது இல்லாம ஒரு டீ ஸ்டால்ல ஆமா இது மட்டும் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 வந்து 9500, 4க்கு 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12500 அந்த மாதிரி நம்ம பண்ணி தந்துருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கிறதுல தி பெஸ்ட் ஆஃபர், அதாவது எங்க போனாலுமே டெல்லியில தான் கம்மின்னு சொல்லுவாங்க, நீங்க அங்க போனாலுமே 2500 கம்மி எடுக்க முடியாது. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் 2250 ரூபாய் பந்து டேபிள். அதாவது நீங்க ஒரு கோயிலுக்கோ இல்ல வந்து ஒரு கல்யாணம் பண்றதுக்கோ ஏதோ ஃபங்க்ஷனுக்கு நீங்க யூஸ் பண்றது இந்த மாதிரினா இந்த மாதிரி நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 2250 ரூபாய் மட்டும்தான் நம்ம கிட்ட. ஓகே. எங்க வேணா விசாரிச்சு பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் டேபிள் ஆஃபர். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 பாத்தீங்கன்னா ஆஃபர்ல போயிட்டு, அதாவது மீடியம் வெயிட்ல இருக்கும். ஓகே. நான் ரொம்ப ஏரியா யூஸ் பண்ண மாட்டேன், நம்ம கட் பண்றதுக்கு ஒரு சாமான் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 3க்கு 2ல நீங்க வெறும் 5850 நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா ஆஃபர் வந்துட்டு இதை பொறுத்து தான், ஸ்டாக்கை பொறுத்து நமக்கு ஆஃபர் இருக்கும். இல்ல ஹெவியா வேணும்னா கூட நமக்கு 7500 8500 வரைக்கும் நம்ம கிட்ட டேபிள் இருக்கு. அதுக்கப்புறம் பொரோட்டா டேபிள், மாவு பேசுற டேபிள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னாலுமே அப்படிதான் 3க்கு 2 4க்கு 2 7க்கு 2 வரைக்கும் கேட்கறாங்கன்ற பட்சத்துல நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சைஸுக்கு ஏற்ற ரேட் வரும். ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9500 ரூபாய் 3க்கு 2ல வரும். அதுக்கப்புறம் டைனிங் டேபிள்ல கெஃபே ஐட்டம்ஸ் நிறைய பேர் கலரா போட்டு கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. இப்ப நாங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், கொஞ்சம் அதுல கொஞ்சம் பார்க்க ரிச்சான பட்ஜெட்டுக்குள்ள ரிச்சா காட்டுறதுக்கு என்ன மாதிரியான ஐட்டம்னா இந்த டேபிள் ஐட்டம்ஸ் வந்து நீங்க தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2க்கு 2 சைஸ்ல இருந்து 3க்கு 2 வரைக்கும். இதுல வந்து ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6500 ரூபாயில இருந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோசைக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 4க்கு 2 எல்லா சைஸுமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. முன்னாடி வீடியோல பாத்தீங்கன்னா 3க்கு 2 17500, 4க்கு 2 பாத்தீங்கன்னா 21500 வந்துருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நம்ம ரொம்ப அதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் கம்மியா ஆஃபர்ல போட்டிருக்கோம். நம்ம நேரம் வந்து பார்த்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னன்னா, சரி கம்மி பண்ணிருக்காங்களோ, ஒரு குவாலிட்டி கம்மி பண்ணிருப்பாங்களோ, ஓஸ்லாம் எல்லாமே அப்ப என்ன போட்டோமோ சேம் அதே தான். என்ன அப்ப நம்ம 100 எடுப்பா நம்ம செஞ்சு எடுப்போம், இப்ப வந்து 1000 எடுப்பா செஞ்சு எடுக்கிறதுன்றதுனால எனக்கு ஷீட்டு அது இதெல்லாம் எனக்கு கம்மியா வருதுனால கஸ்டமருக்கு நம்ம ஒரு 1000 ரூபாய் கம்மியா கொடுக்க முடியும். என்ன தவிர்த்து மற்றபடி எதுவும் இல்லை. குவாலிட்டி தான் நான் செக் பண்ணிடுறேன். நேரம் வந்து பார்த்து செக் பண்ணியே நம்மகிட்ட எடுத்துக்கலாம். தமிழ்நாடு எல்லா இடத்துக்கும் அனுப்புறீங்களா? ஆமா, தமிழ்நாடுல நம்ம எல்லா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நம்ம எல்லாருமே எல்லா இடத்துக்கும் அனுப்புறீங்க. அதே போல டெலிவரி சார்ஜ் பாத்தீங்கன்னா தனி தானே, தனியா பொருள் வந்து கம்மியா கொடுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரியான வண்டி வாடகை நீங்க தான் பாத்துக்கணும். வண்டி உங்களோட வண்டி யாரோ தெரிஞ்ச வண்டி எடுத்துட்டு வந்தாலுமே சரி, நம்ம பொறுப்பா ஏற்றி விட்டுலாம். இல்ல மார்க்கெட் வண்டியா போனாலும் சரி, நம்ம வந்து பொறுப்பா நம்ம வந்து ஏற்றி மார்க்கெட் வண்டியா இருந்தா அங்க வந்து இறங்குற வரைக்கும் நம்ம பொறுப்புனே. இதுவே பார்சல் போடுறோம் இல்ல உங்க வண்டியா இருந்தா ஓடுற வரைக்கும் நம்ம பொறுப்பா ஏற்றி கட்டி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் உங்க பொறுப்பு தான், கஸ்டமரோட பொறுப்பு தான். நம்ம வண்டியா இருக்கு, மார்க்கெட் வண்டியா இருக்குன்ற பட்சத்துல நம்ம பொறுப்பு ஏற்றுக்கலாம். உங்களுக்கு அங்க வந்து இறங்குற வரைக்கும் நாங்க பொறுப்பு. சரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெசல்ஸ் இப்போ பஸ்லாம் வந்துட்டு நம்ம கேரியர் போடுறோம் அப்படின்னா பெரிய கேரியர், ஏன்னா ஹோட்டலுக்குன்னு வாங்குறாங்கிறப்போ ஒரு 100 பேர் அந்த மாதிரி தான் வாங்க. இப்ப சின்ன என்ன கேட்டரிங் சர்வீஸ் மாதிரி வெளியே அனுப்புறாங்க பாத்தீங்கன்னா, ஒரு 10 பேருக்கும் அந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு 10 பேருக்கு இருப்பேன்னா அதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமருக்காண்டி பாத்தீங்கன்னா 10 பேருக்கு போடுற கேரியரும் பாத்தீங்கன்னா நம்ம போடுவோம். அதாவது 10 பேருக்கு கொண்டு போறதுல இருந்து 100 பேர் 200 பேர் கொண்டு போற அளவுக்கான கேரியர் வரைக்குமே நம்ம கிட்ட, பெரிய கேரியர் வரைக்கும் நம்ம கிட்ட எல்லா கேரியருமே அவைலபிள். இப்ப சின்னதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து 20-30 பேர் வரைக்கும் கொண்டு போற கேரியர் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. ஒரு ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கு, 100 பேருக்கு 200 பேர்லாம் ஸ்டாக் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டபரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிலோ ரேட், அதாவது உங்களுக்கு வெறும் 325 ரூபா தான். 325 தான். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாத்தீங்கன்னா 285 நம்ம வீடியோல ஃபர்ஸ்ட் போட்டுருப்போம். 285 அது வந்து இதை விட கொஞ்சம் கம்மி குவாலிட்டியா இருக்கும். ஓகே. அது வந்து கஸ்டமர் அது வந்து ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்க நிறைய பேர், என்னன்னா 285 நம்ம போட்டுருக்கோம், 265 அதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். வர குவாலிட்டி ஏற அது பாத்தீங்கன்னா இன்னும் பாத்தீங்கன்னா அலுமினியம் ரேட்டும் பயங்கரமா ஏறிட்டே போகுதுண்ணா. அது எல்லாருக்குமே தெரியும் கஸ்டமருக்கு. நம்ம டீ கடை மாதிரியா இப்போ இது பால் விலை ஏறுதுன்னு 10 ரூபாயில இருந்து 12 ரூபாய் கேக்கிட்டு குறைஞ்ச உடனே திரும்பி அந்த 12 ரூபாயில தான் நிற்கும். அதே மாதிரி இதுல வந்து இது, ஆனா இந்த அப்படி கிடையாது. ஏறினதுதான் அலுமினியம் ஸ்டீல் ரேட் எல்லாம் குறையாது. அதனால நம்ம இங்க இருந்து எப்ப எழுதியே விட்டு வச்சிருப்போம். நம்ம 325 ரூபாய் கிலோ. எங்க வேணா விசாரிச்சுட்டு பார்த்து கூட நம்ம அளவுக்கு ஹெவி இருக்காது. அதாவது 300 ரூபாய்க்கு தரவங்களும் மார்க்கெட்ல இருக்கதான் செய்றாங்க. இந்த அளவுக்கு குவாலிட்டி இருந்தா 300 ரூபாய்க்கு தந்தாலும் நீங்க அங்கேயுமே தாராளமா எடுத்துக்க. என்ன நான் என் கடை என் கடைக்கு எல்லாம் நீங்க எடுக்கணும் அப்படின்றதுல எல்லாருமே நம்ம அண்ணன் தம்பி கடை தான் இருக்குது ஃபுல்லாவே. விசாரிச்சு பார்த்துட்டு உங்க பட்ஜெட்டுக்கு உங்க குவாலிட்டிக்கு எதுனா நீங்க எங்க வேணா எடுத்துக்கலாம். நம்ம போறது வந்து ஏன்ட்ட வந்து நம்ம பொருள் குவாலிட்டியா இருக்கணும், தரமா இருக்கணும், ஏன்ட்ட ரேட் இது அப்படி போறதை நம்ம போடுறோம் வீடியோ. இது வந்து இப்போ சொன்ன மாதிரி 136 கடை 42 கடை பாத்திர கடை தான். நீங்க எல்லா இடத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டே கூட எடுத்துக்கலாம். இப்போ கேரியர் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய கேரியரும் பாத்தீங்கன்னா இது 11 இதுலயே உங்களுக்கு பாத்தீங்களா 12 14 அது மாதிரி எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. வெசல்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 50% ஐட்டம் நம்மகிட்ட இருக்கணும். இப்போ அப்படியே இப்போ வெளியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இட்லி பாக்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி கடாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கடாயா இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரியாணி பவுல்ஸ், பிரியாணி பவுல்ஸ், பிரியாணி பவுல் இந்த கஸ்டமர்ஸுக்கு வந்துட்டு டேபிள் இருக்குது. அது போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்ன கொத்தி, கரண்டி, பிளேட் ஐட்டம்ஸ் திண்டு வச்சது, திண்டு வைக்காதது, பிளெயின், சைடிஸ் பவுல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் டு மினி லார்ஜ் வரைக்கும் எல்லாமே, எக்ஸ்ட்ரா லார்ஜ் வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லாமே வெசல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். பேஷன்ஸா இருக்கட்டும், ஹாட் பாக்ஸ், மில்க் பாய்லரு, இந்த மாதிரி வாட்டர் ஜக்கு, ஹாட் பாக்ஸ், ஹாட் பாட்டு, அந்த மாதிரி ஐட்டமே. வெசல்ஸ்லாம் இப்போ சொன்னோம்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம், ஏன்னா அவ்வளோ இருக்கும் நம்ம கிட்ட வெசல்ஸ். ஆனா அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% ஐட்டம் தான். நம்மளோட டார்கெட் பாத்தீங்கன்னா பெரிய ஐட்டம்ஸ் மட்டும் தான். அந்த தோசைகள், அடுப்பு, அந்த மாதிரியான ஐட்டம், டேபிள், கட்டிங் டேபிள், அது போல எல்லாமே. வெசல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 50% ஐட்டம். வெசல்ஸ் எல்லாம் பீஸ் ரேட் தான், பீஸ் ரேட் நம்ம எடுத்து தரது தான். அதெல்லாம் நம்ம ஓப்பனாவே சொல்லிடுவோம். நம்ம முடிஞ்ச நம்ம எல்லாருக்குமே நம்ம பெஸ்ட்டா கொடுக்கணும்னு தான் கொடுக்குறோமே. முடிஞ்ச அளவுக்கு நீங்க நேர்ல வந்துட்டு ஒரு பிசினஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நேர்ல வந்து நீங்க பாத்துட்டு போங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு, நீங்க ரொம்ப பார்கெயின் பண்ற மாதிரி இருக்காது, எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நம்ம வந்துட்டு பார்த்து பண்ணி தரலாம். உங்களுக்கு நீங்க பார்த்தது எல்லாமே என்ன, ஒரு ஹோட்டல் வந்து நம்ம சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற ஹோட்டல், அதனால நான் தனித்தனியா எடுத்துப்பேன்பா அப்படின்வாங்க. இல்ல நான் வந்து இப்பதான் ஆரம்பிக்க போறேன், எங்களுக்கு ஏதாவது புதுசா அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டா இருக்கும். அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி காம்போ, உங்களுக்கு ஒரு சைனீஸ் கடை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 24,850 ரூபா இருந்தா போதும். இந்த சைனீஸ் ஃபுல் செட்டே நம்ம எடுத்துக்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் இல்ல தோசை கடை நாங்க ஆரம்பிக்க போறோம், தோசை கிச்சனுக்கு பண்ண போறோம் அப்படின்னா அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் அடுப்பு, அதாவது 3க்கு 2 தோசைகள், 3க்கு 2 கட்டிங் டேபிள், 3க்கு 2 பரோட்டா டேபிள் பாத்தீங்கன்னா அதுக்கு இதுல சில்லற பொருள் எல்லாம் சேர்த்து 38,850 ரூபாய். இதுல என்ன ஸ்பெஷல்னா, நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா இது எல்லாமே இந்த 3 மட்டுமே உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு மேல போகும். அதை தவிர்த்து நீங்க வேற கடையில எடுக்கிறதுக்கு இந்த கடையை வாங்குறது ஃப்ரீன்ற கணக்கு வச்சுக்கலாம் நீங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட உங்களுக்கு பெஸ்டாவே இருக்குன்ற நம்ம ஃப்ரீ என்னடா அப்படி சொல்ற அந்த மாதிரி கிடையாது. இந்த பொருள் எடுக்கிறாங்கன்ற பட்சத்துல இந்த இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இந்த ரேட்டோட எடுக்கிற கணக்கு உங்களுக்கு வந்துடும் அப்படின்றதுனா நம்ம சொல்றோமே தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. சைனீஸ் காம்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24,850, அதுவே வந்துட்டு தோசைக்கல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 38,850 ரூபா வரும் நமக்கு. இப்போ இது வந்துட்டு நம்ம ஹோட்டலுக்கு அந்த மாதிரி ஓகே. இப்போ சம்மருக்கோ இல்லை விண்டருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் படிக்கிறது நிறைய இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்க அந்த சம்மர் ஆஃபர் பாத்தீங்கன்னா ஜூஸ் ஸ்டால் காம்போ ஆஃபர்னா ஒரு 38,850 ரூபா இருந்தா போதும், ஒரு ஜூஸ் கடையை போட்டுடலாம். அதுல வந்து என்னன்னா உங்களுக்கு 4க்கு 2 ஜூஸ் ஸ்டால், அதுக்கு தேவை மிக்சி 900 வாட்ஸ் மிக்சி, சுஜாதா மிக்சி நம்ம தந்துடுறோம். 2 அடி ரவுண்ட் டேபிள் 2 தந்துடுறோம் நம்ம ஹெவியா. அதுக்கப்புறம் கட்டிங் டேபிள், அதுக்கு தேவைப்படுற இதுல சில்லற பொருள், அதாவது உங்களுக்கு கத்தி, கரண்டி, ஃபில்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு 13 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். இந்த சம்மர்ல வந்துட்டு இப்ப ஜூஸ் அந்த மாதிரி தான் குடிக்கிறாங்களே, இல்ல நம்மள மாதிரிலாம் வந்து டீ வரைக்கும் நிறைய பேர், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆஃபர் போகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ காம்போ ஆஃபர்னா, டீ காம்போ. ஆமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4க்கு 2 டீ ஸ்டால், அதே போல 2 அடி ரவுண்ட் டேபிள் 2, அதுக்கு தேவைப்படுற அடுப்புனா நம்ம சாதா அடுப்பு கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஸ்டீல் அடுப்பு, உங்களுக்கு 3 பர்னர் அடுப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் பர்னர் அடுப்புனே எங்க வேணா பாத்துட்டு இந்த மாதிரி எடுப்பீங்க. தனியா இது எடுத்தாலே 5 ரூபாய்க்கு மேலதான். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட காம்போலே வந்து பாத்தீங்கன்னா தந்துரும். அதாவது உங்களுக்கு டீ ஸ்டால், ரவுண்ட் டேபிள், அந்த அடுப்பே பாத்தீங்கன்னா இந்த ரேட்டு தாண்டும் உங்களுக்கு. எங்க வேணா பாத்துட்டு வாங்களேன், நம்மளோட விசாரிச்சுலேயே நீங்க வந்து எடுத்துக்கலாம். நாங்க வந்து ஒரு 34,850 ரூபா இருந்தா போதும், நீங்க ஒரு டீ கடை வச்சிடலாம். இதுல இன்னொன்னு இதெல்லாம் நீங்க இப்ப இன்ஸ்டாகிராம்லயே பேஸ்புக்லயே பாத்துருப்பீங்க பயங்கரமா. இப்ப வந்துட்டு இந்த மாதிரி பிரான்சைஸ் போட்டு இப்ப போச்சு பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம். 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா நாங்க கொடுத்து பண்றோம்னா இந்த மாதிரி ஓடல, இந்த மாதிரி டேஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி இப்படி என்னன்னு கேட்டா அங்க ஓடல, இன்னொரு இடத்துல மாத்தி வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு அப்பெல்லாம் பயங்கரமா பிரச்சனையா போச்சு. ஒரு டிவி ஷோல அந்த ஷோ பேர் சொல்ல விரும்புறேன், நிறைய பேர் பாத்துருப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அவ்வளவு தூரம், அதாவது அங்க போய் நான் பிரான்சைஸ்ல பண்ண போறேன், அதுல பண்ண போறேன்னு போயிட்டு அவ்வளவு காசு கொடுத்து நீங்க ஏமாற வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்க நேரம் பாத்துட்டு வரீங்கன்ற பொண்ணு என்ன, ஒரு சிம்பிளா ஒரு பட்ஜெட் சொல்ற பாருங்களேன். அதுல 3 லட்ச ரூபா கணக்கு வச்சுக்கோங்களேன். அவங்க குடுக்குறாங்க பாத்தீங்களா ஒரு காம்போ, அதை நீங்க ஏன் எடுத்துட்டு வாங்க, நான் அதுல இருந்துமே உங்களுக்கு கம்மியா நான் பண்ணி தரேன். 3 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க, நான் அது 2 லட்ச ரூபாய்க்கு தரேன் நான். அந்த அந்த காபி தூள் அது இதுன்னு ஆயிட்டுனா அது என்ன மாசத்துக்கு அது ஒரு 10,000 ரூபா 20,000 வச்சுக்கோ 50,000 வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படி பார்த்தாலும் 50,000 நான் மிச்சம் பண்ணி தரேன். மிச்சம் பண்ணி தந்துருவீங்க. 3 லட்ச ரூபாய்க்கு நீங்க அங்க போய் எடுக்கிறதுக்கு சேம் அதே பொருள் அதே குவாலிட்டி நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். நீங்க எங்க கமிஷன் கொடுப்போம், அவங்களுக்கு நீங்க கமிஷன் கொடுக்கணும். நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க உங்களுக்கு ஒரு பிராண்ட் உருவாக்கி நீங்க அதுல ஓனர் நல்லா சம்பாதிக்க, எங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம். நாங்க நம்ம கடையில எடுத்திருக்காங்க, நாங்க அந்த பட்ஜெட்ல நாங்க பண்ணி தரோம், நீங்க அவ்வளவு கொடுக்க வேணாம். ஏன் பாத்தீங்கன்னா நீங்க சம்பாதிச்சது நீங்களே வச்சுக்கலான்ற மாதிரி தான். அது ஒரு தனி பிராண்டா நீங்க உருவாக்கலாம், நீங்க வேற யாருக்கும் கொடுக்க தேவையில்ல அந்த மாதிரி. அதாவது டீ கடைக்கே 3 லட்ச ரூபா, அதே போல இன்னொரு ஒரு பிரான்சைஸ் இருக்கு, ஜூஸ் கடைக்கு 4 லட்ச ரூபா. 4 லட்ச ரூபாமா? நான் என்ன சொல்றேன், 4,000 மிஞ்சி போன, இதை தவிர்த்து மிஞ்சி போனா என்ன போடுவீங்க, ஒரு 10 செட்டு டைனிங் டேபிள் போடுவீங்களா? 38,040 இப்ப இதுவும் 40 80 வச்சுக்கோங்களேன். சரியா, இது ஒரு 40 இது ஒரு 40 80 வச்சுக்கோங்க. 10 செட்டு டைனிங் டேபிள் 4,850 48,500 ரூபா, அது ஒரு 50 வச்சுக்கோங்க. 1.5 லட்ச ரூபா தான் வரும். 1.5 லட்ச ரூபா. சரியா, 1.5 லட்ச ரூபா வருதா? அதுக்கப்புறம் அதுக்கு தவிர்த்து நீங்க மிஞ்சி என்ன, இது தவிர்த்து வேற எதுவுமே தேவையே படாது. ஜூஸ் கடைக்கு இதுதான்,
டீ கடைக்கு இதுதான். இது தவிர்த்து உங்களுக்கு பெருசா எதுவுமே தேவைப்படாது. தேவைப்படுதுன்றப்போ இந்த மாதிரி எடுப்பாங்களா, சாதா டிஸ்பிளே ஒண்ணு எடுப்பாங்க. ஆமா, அது என்கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபா தான். இது வரை 24,850. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா வாமர் எடுக்கிறீங்கன்ற பட்சத்துல வாமர் வந்து சேம் இதே தான், இதுல வாமர் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 27,850 தான். அந்த கணக்கு வைங்க நீங்க. அது ஒரு 30,000 வச்சா கூட 180 அவ்வளவுதான். அதுக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சுட்டேன். நான் என்ன சொல்றேன்னா 10 செட் டைனிங் டேபிள் அவனும் கேஸ்ல போறது, பிரான்சஸ்ல போறது 10 செட் தரமாட்டான். அதுவே எடுத்தா கூட உங்களுக்கு இவ்வளவுதான் ரேட் வருதுன்றேன். போனா 3-4 டைனிங் டேபிள் போடுவாங்கண்ணே. தாராளமா உங்களுக்கு 30,000 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடாது. இது எடுக்கிறீங்கன்ற பட்சத்துல 1.5 லட்ச ரூபாய்க்குள்ள இதெல்லாம் எடுத்தே உங்களுக்கு முடிஞ்சு. அதாவது நான் சொல்றது வெறும் டீ கடை மட்டும் இல்ல, டீ கடை ஜூஸ் கடை. ரீசெண்டா சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெஃபே ஜூஸ் ஸ்டால் அவங்க அப்படிதான் சொல்லி ஏமாத்துறதுன்னு சொல்லல. ஆனா அதுதான் உண்மை. நாங்க அந்த பார்க்கும்போது உங்களுக்கு அங்க ஓடலன்னா நீங்க இன்னொரு இடத்துல போட வேண்டியதானே. யாரு ஒரு பிரான்சைஸ் ஓனர் வந்து சொல்றாரு அப்படி, அந்த அவங்க கிட்ட வாங்கி ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அவர்கிட்ட சொல்றாரு. நிறைய பேர் அந்த ஷோ பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நீங்க அந்த மாதிரி பண்ணவே தேவையில்ல. நீங்க நேரம் உங்களுக்கு எங்க விருப்பமோ நீங்க போட்டு நம்ம கிட்ட பொருள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்துல நாங்க உங்களுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ரேட்ல உங்களுக்கு பண்ணி. இன்னொன்னு என்னன்னா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்குறாங்கன்றதான வருத்தமா இருக்கு. நாங்க உங்களுக்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட நீங்க பாத்துருப்பீங்கல்ல, ஒரு 150 வீடியோ எங்க மச்சா இருக்க டைம்ல அவரே 100 வீடியோ போட்டிருந்தாரு. அப்புறம் நாங்க வந்தப்ப நான் 100 வீடியோ போட்டிருக்கேன். என்னன்னா உங்களுக்கு அது போட நம்ம பெருமைக்கு சொல்ல கிடையாது. உங்களுக்கு நாங்க கம்மியா தரோம். இப்ப இவ்வளவு பொருள் வச்சு நான் உங்களுக்கு போட்டும் தந்து நான் இதுல ஆஃபரும் போட்டு நான் எங்க கிட்ட இருந்து சண்டை போடுவாங்க. எப்படின்னா அதான் அந்த டிவி இன்ஸ்டால் பண்ண வராங்கன்னா அவங்க ஹெப்பா அந்த ஷோரூம்ல இருந்து அனுப்புனாங்கன்னா 2 ஸ்க்ரூ போட்டு 1000 ரூபாய் வாங்கிட்டு போவான். ஆனா மெக்கானிக் வந்து ஃபேன் சரி பண்ணாங்கன்னா அவன்கிட்ட 200 ரூபாய்க்கு பேரம் பேசி 100 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான். அதனால அது சொல்லிக்காரணும்ல, அது நமக்கு வருத்தமா இருக்குன்னு நீங்க அவ்வளவு கொடுத்து போயிட்டு ஏமாறாதீங்க. நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்ற பட்சத்துல எல்லாருமே நம்மள மாதிரி தான். ஏன்னா நாங்கெல்லாம் லாஸ்ட் பெஞ்சில் லாஸ்ட் ஸ்டூடெண்ட், லாஸ்ட் ரேங்க் கூட கிடையாது. சொல்லப்பட நம்ம மக்கு தான். இவ்வளவு பெருசுக்கு முடியுதுன்றப்போ இப்போ வர பசங்க எல்லாம் பயங்கரமான எல்லாருமே சூப்பரா போறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். ஸ்டூடெண்டா இருந்து வந்து நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போனா நேரம் என்கிட்ட கேசன் கோல வாங்க தம்பி, இந்த மாதிரி ப்ரோ நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க, நான் வந்து ரொம்ப பெரிய ஆளு தம்பி இந்த மாதிரி சொல்லியிருக்கா, அந்த மாதிரி பண்ணலாமான்னா நேரம் வந்து கேளுங்க, விசாரிச்சு கூட நம்ம நீங்க எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பொருளுக்கு கொட்டேஷன் கொடுக்க முடியாது. அதனாலதான் காம்போனே போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்லி இவ்வளவுதான் பட்ஜெட், நீங்க இதுக்குள்ள கடை போட்டு நீங்க ஒரு ஓனர், நீங்க உங்க தனியா உங்க பிரான்ச் ஆரம்பிச்சு நீங்க ஃபேமஸ் ஆகுங்க, நல்லா சம்பாதிங்க. எங்களுக்கும் நீங்க எங்களையும் வளர்த்து விடுங்க, நான் எங்ககிட்ட இருந்து நீங்களும் பொருள் எடுக்கணும், எங்களையும் வளர்த்து விடுங்க, நீங்களும் நல்லா வளருங்க, நல்லா இருங்க. எல்லாரும் வந்து நேரில் வந்து பார்த்து கேஎஸ்என் கோல் எடுத்து எல்லாருமே பயனடைஞ்சுக்கோங்க. நன்றி. தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல இருந்தாலும் உங்க ஊருக்கே வந்து பாத்தீங்கன்னா இவங்க டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணு தான். நீங்க சென்னைக்கு கிளம்பி ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய கேஎஸ்என் கோல் வந்துரு. நீங்க ஒரு சிம்பிளா ஒரு டிஃபன் கடை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஹோட்டல் வைக்க போறீங்க, ஒரு டீ ஸ்டால் வைக்க போறீங்க, ஒரு ஜூஸ் ஸ்டால் வைக்க போறீங்கனாலும் இங்க கிடைக்கக்கூடிய பொருட்களை நீங்க வந்து வாங்கிட்டு உங்களால் இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியலன்னு டெலிவரி பண்ணி கொடுத்துறாங்க. ஃப்ரெண்டு ஏதாச்சும் சிம்பிளாக ஆரம்பிக்கலான்னு இருப்பார், அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் அக்பர்.